2. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். கற்றதனால் கற்றதன் மூலம் எஜுகேஷன் த்ரூ. ஆய என்ன வாட். பயனென்கொல் பயன் என்ன அடைவான். யூஸ் வாட் ஒன் வில் கெட். வாளறிவன் அறிவுள்ள கடவுளின் காட் ஆஃப் நாலெட்ஜ் நற்றாள் திருவடிகளை. ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபீட் தொழார் தொழவில்லை. ஹீ டஸ் நாட் வொர்ஷிப். எனில் இஃப். அறிவுள்ள கடவுளின் திருவடிகளை தொழவில்லை எனில் கற்றதன் மூலம் என்ன பயனடைவான். வாட் யூஸ் ஒன் வில் கெட் த்ரூ எஜுகேஷன். இஃப் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபீட் ஆஃப் காட் ஆஃப் நாலெட்ஜ் ஹீ டஸ் நாட் வொர்ஷிப். A Sailor's Corner, spoken English by Samburnam Singharavelu Subramaniam, jayantipurur@gmail.com, plus 9198406759. குறள் 2. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். A. Let me be a worshipper of God's feet to get benefits of my education. என் கல்வியின் பலன்களைப் பெற கடவுளின் பாதங்களை போற்றுபவனாக நான் இருக்கட்டும். B. You are, where, will be a worshipper of God's feet to get benefits of your education. உன் கல்வியின் பலன்களைப் பெற கடவுளின் பாதங்களை போற்றுபவனாக நீ இருக்கிறாய், இருந்தாய், இருப்பாய். G. You have, had, will have been worshippers of God's feet to get benefits of your education. உங்கள் கல்வியின் பலன்களைப் பெற கடவுளின் பாதங்களை போற்றுபவர்களாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள், இருந்தீர்கள், இருப்பீர்கள். C. Active voice, செய்வினை. Let us worship God's feet to get benefits of our education. நம் கல்வியின் பலன்களைப் பெற கடவுளின் பாதங்களை நாம் போற்றுவோம். C. Passive voice, செயப்பாட்டு வினை. Let God's feet be worshipped by us to reap the benefits of our education. நமது கல்வியின் பலன்களைப் பெற கடவுளின் பாதங்கள் நம்மால் போற்றப்பட வேண்டும். D. Active voice, செய்வினை. They worship, worshipped, will worship God's feet to get benefits of their education. அவர்களின் கல்வியின் பலன்களைப் பெற கடவுளின் பாதங்களை அவர்கள் போற்றுகிறார்கள், போற்றினார்கள், போற்றுவார்கள். D. Passive voice, செயப்பாட்டு வினை. God's feet are, where, will be worshipped by them to reap the benefits of their education. அவர்களின் கல்வியின் பலன்களைப் பெற கடவுளின் பாதங்கள் அவர்களால் போற்றப்படுகின்றன, பட்டன, படும். E. Active voice, செய்வினை. He is, was, will be worshipping God's feet to get benefits of his education. அவனின் கல்வியின் பலன்களைப் பெற கடவுளின் பாதங்களை அவன் போற்றிக் கொண்டு இருக்கிறான், இருந்தான், இருப்பான். E. Passive voice, செயப்பாட்டு வினை. God's feet are, where, will be being worshipped by him to reap the benefits of his education. அவனின் கல்வியின் பலன்களைப் பெற கடவுளின் பாதங்கள் அவனால் போற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றன, இருந்தன, இருக்கும். F. Active voice, செய்வினை. She has, had, will have worshipped God's feet to get benefits of her education. அவளின் கல்வியின் பலன்களைப் பெற கடவுளின் பாதங்களை அவள் போற்றியிருக்கிறாள், இருந்தாள், இருப்பாள். F. Passive voice, செயப்பாட்டு வினை. God's feet have, had, will have been worshipped by her to reap the benefits of her education. அவளின் கல்வியின் பலன்களைப் பெற கடவுளின் பாதங்கள்
அவளால் போற்றப்பட்டு இருக்கின்றன இருந்தன இருக்கும். H. Active voice செய்வினை. It has, had, will have been worshipping God's feet to get benefits of it. இதனின் கல்வியின் பலன்களைப் பெற கடவுளின் பாதங்களை இது போற்றியிருந்து இருக்கிறது, போற்றியிருந்து இருந்தது, போற்றியிருந்து இருக்கும். H. No passive voice for perfect continuous action. செயப்பாட்டு வினை இல்லை. ஒருவர் நன்றாக படித்தவராக இருக்கலாம், ஆனால் கடவுளின் பாதங்களை வணங்காமல் இருந்தால் அவர் படிப்பினால் என்ன பயன்? A person may be well educated, but what is the use of his education if he does not worship the feet of God?